உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீதியானியருடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் 7 வருஷம் அளவும் மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீதியானியர் கையிலிருந்து ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிறார். கிதியோனை சந்திக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி மீதியானியருக்கு விரோதமாக ஆண்டவர் கிதியோனை எழுப்பி அனுப்பும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்றார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கிதியோன் கேட்கறத நம்ம பார்க்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்பாரு, அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து சந்திக்கும் போது சொல்றாரு 12ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரம் சொல்லி சொல்லுவார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் கேட்பான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொன்ன உடனே தான் பதில் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை அனுப்பும் போது பல கேள்விகளை கேட்போம். அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் கர்த்தரே நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. எதுக்குன்னு சொல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுதல் உண்டு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்த உடனே கிதியோனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு கலக்கம் இருக்கிறது. அப்போ கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது அங்கே தூதனானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அவர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? நீர் எங்களை விட்டுட்டு மீதியான கையில் கொண்டு போய் விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த கிதியோனை கொண்டு அந்த மீதியானியர் கையிலிருந்து அவங்கள ரட்சித்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து எடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு பிளான், ஆண்டுடைய திட்டம். ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கையிலுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி சில பணிகளுக்கு ஆண்டவர் நம்மளை அனுப்புவாரு. அந்த பணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேறு விதமா இருக்கும். அங்கே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, அவங்க கையில மிதிப்பட்டு அடிபட்டு இருக்கிற அதே இடத்துல கர்த்தர் அனுப்புவார். பாருங்க மோசேயை பாருங்க, மோசேய அரண்மனையிலே, எகிப்தியருடைய அரண்மனையிலே வச்சு வளர்த்துட்டு அந்த அரண்மனைக்கே அனுப்புறார், விரோதமா அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள் இந்த கேள்விகள் வரலாம். இங்கும் கூட கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ அனுப்பும்போது சொல்றாரு, அப்போ அவங்கள மீதியானியரை முறியடிக்கணும்னா ரொம்ப திறமை தேவை, ரொம்ப பலன் தேவை, நம்மளாலலாம் என்ன முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது அதில் சொல்ற, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு அனுப்பணும்னா பெரிய பலன் வேணும், பெரிய திறமை வேண்டும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சா பயங்கர பிரில்லியண்டா இருக்கணும், பயங்கர நாலேஜ் வேணும் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது பேதுருவை பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. பேதையாய் இருந்த அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கேயும் அதே போல நம்ம நிறைய காரியத்துக்கு நம்ம நினைப்போம், பயங்கர திறமை வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் மேல தேவ கிருபையும் தேவ அழைப்பும் தேவ திட்டமும் இருந்துச்சுன்னா போதுமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் தாவீதும் கூட யுத்த களத்திற்கு போகும் பொழுது தாவீதுக்கு பெருசா எதுவும் தெரியாது.
தெரியாது, அங்க யுத்தம் பண்ண தெரியாது, சண்டை போட தெரியாது. அவனுக்கு கொடுத்ததை எல்லாத்தையுமே மாட்டிட்டு நடக்க கூட தெரியல. ஆனால் அவனுக்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை எடுத்துக்கிட்டு போனாரு. அவர்கிட்ட இருந்தது, அவர் கரடி சிங்கம்லாம் வரும்போது தன்கிட்ட இருக்கிற கவன் கல்லுல அந்த கவன்ல வச்சு கல்லை வச்சு சுத்தி எரிஞ்சான்னு சொன்னா அது சரியாய் அது அந்த எதுவா இருந்தாலும் அதை தாக்கும். தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். அவனோ ஈட்டியோடு பட்டயத்தோடு பயங்கரமான கேடகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் கோலியாத்து. ஆனால் இருக்கிறது தன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போனார். இன்றைக்கும் கூட அநேகர் நம்முடைய திறமைகளை சார்ந்திருப்போம். நம்ம அது வேணும் இது வேணும் அதை மேற்கொள்வதற்கு அங்க ஜெயிக்கிறது அப்படிலாம் யோசிப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருக்கிற பலத்தோடு போ. ஆண்டவர் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னை அனுப்புனேன்னு சொன்னா அந்த இடத்துல கர்த்தர் எப்படி வேணாலும் ஜெயத்தை கொடுப்பார். ஒரு சாதாரண கூழாங்கல்ல வச்சும் கோலியாத்தை முறியடிப்பார். அவ்வளவு பெரிய மனுஷனை ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல்ல வச்சுட்டு பட்டயம் எதெல்லாம் எடுத்து கொண்டு போய் சவுல் வச்சு நின்னும் கூட அவங்க போய் அவனை எதிர்த்து நிற்க முடியல. ஆனா சில கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போய் நின்று முறியடித்தார். அது போலதான் இங்கேயும் கிதியோன்ட்ட சொல்றாரு, உன்னை அனுப்புறது நான்ப்பா, உன்னை அனுப்புறது நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிதியோனை அனுப்பி வைக்கிறார். அப்ப சொல்ல ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி அவங்கள முறியடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எப்படி நீ போனா இருக்கிற பலத்தோட போ, உனக்கு என்ன பலன் இருக்கோ அதோட போ, உனக்கு என்ன திறமை இருக்கோ அதோட போ, உனக்கு என்ன இருக்கிறதோ இருக்கிறதை கொண்டு போ. கர்த்தர் அது போதுமானவராய் இருக்கிறார். இருக்கிறதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்றார். தேவ வார்த்தை கிடைச்சிருச்சு. இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்கிற வார்த்தை போதுமானது. என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோட போய்கிட்டே இரு. கர்த்தர் உன் கூட இருப்பாரு, உன் காரியம் ஜெயமா இருக்கும். ஏன்னா உன்னை அனுப்புகிறது கர்த்தர். ஆகவே தான் தாவீது அன்னைக்கு சொன்னாரு, என்னை இந்த யுத்த களத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொன்னா. அன்றைக்கு ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லாம நான் வரமாட்டேன், முகாந்திரம் இல்லாமல் நான் இங்கே அனுப்பப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போன முகாந்திரத்தை அறிந்தவராக அங்கே மிகப்பெரிய கோலியாத்தை 40 நாட்களாய் கர்ச்சித்துக் கொண்டிருந்த கோலியாத்தை ஒரு எளிய கல்லை கொண்டு முறியடித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொண்டிருக்காதிருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம், பெரிய போராட்டமா இருக்கலாம். ஆனால் எளிதாக அதை மேற்கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. இருக்கிற பலத்தோடு போங்க. உங்களை அனுப்புகிறவர் அவரே, உங்களை அனுப்புகிறவர் அவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறது நான். ஆகவே தைரியமாயிரு, தைரியமாய் செயல்படு. இன்றைக்கும் உங்க காரியங்கள் தைரியமாய் செயல்படுத்தப்படட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. அவர் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்று சொல்லி அன்றைக்கு கிதியோனுக்கு சொன்னவர். இன்றைக்கு எந்த பிரச்சனை நிமித்தம் நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களோ, எந்த போராட்டங்களை எப்படி சமாளிப்பது, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, இருக்கிற பலத்தோடு போ. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்ன தேவன். உன்னை அனுப்புகிறவர் அவரே. உன்னை அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும், உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது எவ்வளவு பெரிய மேதியானியரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல முறியடித்து போடும்படிய கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். ஆண்டவர் எளிதாக உங்க காரியங்களை ஜெயமெடுக்க உதவி செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.